கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். செய்தியின் தலைப்பு என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். 3 காரியம். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார், அவர் மகிமையாய் இருக்கிறார், நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த 3 துணை தலைப்புகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது துணை தலைப்பு என்ன? கேடகம். இரண்டாவது துணை தலைப்பு மகிமை. மூன்றாவது துணை தலைப்பு என் தலையை உயர்த்துகிறவர். 3 காரியங்கள். முதலாவதாக கேடகம். கேடகம் என்பது என்ன? ஷீல்ட். அதாவது ஒருவர் அம்பை எய்யும் பொழுது அதை தடுக்கும்படியாக கேடகத்தை வைத்திருப்பார்கள். முன் நாட்களிலே யுத்தம் பண்ணும் பொழுது கேடகத்தை வைத்திருப்பார்கள். எதிர்நாட்டு வீரர்கள் யுத்தத்திலே வில்லை எறியும் பொழுது, வில் அம்பு விடும் பொழுது அதை தடுக்கும்படியாக என்ன வச்சிருப்பாங்க? கேடகம் வச்சிருப்பாங்க. கேடகத்தை வைத்திருக்கும் பொழுது என்ன ஆகாது? அம்பு நெஞ்சில் பாயாது, உடலில் பாயாது. அப்போ கேடகம் இல்லாம இருந்துச்சுன்னா எதிர்நாட்டு வீரர்கள் எய்கிற அம்பு எங்க வந்துடும்? நெஞ்சு மேல பற்றும், தலை மேல பற்றும், உடல்ல பற்றும், காயம் பட்டு விடும், உயிரே போகிற நிலை உண்டாகும். அப்போ கேடகத்தை வைத்திருப்பாங்க. கேடகத்தை வைத்திருக்கணும், கையில ஈட்டியும் வைத்திருக்கணும். அப்போ வில்லம்பு வைத்திருப்பார்கள், கேடகத்தை வைத்திருப்பார்கள். எதற்காக என்றால் எதிர்நாட்டு படை வீழ்த்தும்படி தன்னுடைய கையிலே ஆயுதம் இருக்கும். அதே வேளையிலே அவர்களிடத்திலிருந்து வருகிற அந்த ஈட்டி பாதுகாக்கப்படும்படிக்கு, தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கும்படிக்கு என்ன செய்யணும்? கேடகத்தை வைத்திருக்கணும். கேடகம் என்பது என்ன? ஆயுதங்கள், அம்புகள் பாயாதபடிக்கு சரீரத்தை காக்கும்படி என்ன இருக்கும்? கேடகம் இருக்கும். இதுதான் கேடகம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு கேடகம் அவசியம். பிசாசினால், மனிதர்களால், சூழ்ச்சியினால் அநேக அம்புகள் நமக்கு விரோதமாய் வரலாம். அந்த அம்புகள் எதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்காதபடிக்கு கேடகத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேடகத்திலே 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ரட்சிப்பின் கேடகம். சங்கீதம் 18:35 வசனம். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். முதலாவது என்ன? ரட்சிப்பின் கேடகம். ரட்சிப்பின் கேடகம். அப்போ தாக்குதல்களில் இருந்து, அம்பில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நமக்கு என்ன கேடகம் வேணும்? முதலாவது ரட்சிப்பின் கேடகம். பாவத்திலே, உளையான சேற்றிலே இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு மீட்டெடுத்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ நமக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க? ரட்சிப்பின் கேடகம் இருக்கு. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் எந்த கேடகத்தை வச்சிருக்கிறாங்க? முதலாவது ரட்சிப்பின் கேடகத்தை வச்சிருக்கிறாங்க. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாயிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன கேடகம் இருக்கு? ரட்சிப்பின் கேடகம். ரட்சிப்பின் கேடகம் இருக்கும் பொழுது பாவத்தின் காரியங்கள் எதுவும் மனிதனை தாக்க முடியாது. ரட்சிப்பின் கேடகம் இருக்கு. இது முதலாவது கேடகம். இரண்டாவதாக சங்கீதம் 5:12. சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இரண்டாவது என்ன? கேடகம். இரண்டாவது கேடகம் என்ன? காருண்யம் என்னும் கேடகம். முதலாவது ரட்சிப்பின் கேடகம், இரண்டாவது காருண்யம் என்னும் கேடகம். அப்போ ஆண்டவராகிய இயேசு நம்மை ரட்சித்து விட்டார். அதற்கு பின்பும் தாக்குதல் வருகிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் என்ன வருது?
பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்திலே? கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யத்தினால் ஆண்டவராகிய இயேசு சூழ்ந்து கொள்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு 25 வயது இருக்கலாம், 35 வயது இருக்கலாம், 60 வயது கூட இருக்கலாம். அந்த நேரத்திலே ரட்சிப்பின் கேடகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே காருண்யம் எனும் கேடகத்தை அவனுக்காக வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. காருண்யத்தினால், கிருபையினால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கேடகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு போராட்டம் வருகிறது, எனக்கு தாக்குதல்கள் அதிகமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட பின்பு அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் காருண்யம் என்னும் கேடகத்தினால் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன், என்னுடைய கிருபையினால் உன்னை மீட்டிருக்கிறேன். தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே உனக்காக காருண்யம் என்னும் கேடகம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நீ ரட்சிப்பின் கேடகத்தை தரித்துக் கொண்டாய். நீ சோர்ந்து போகிற வேளையிலே நான் கிருபையாய் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், காருண்யம் என்னும் கேடகத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பின் கேடகத்தை ஆண்டவர் முதலாவது தந்துட்டாரு, இரண்டாவது காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை பெரியவனாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். இந்த இடத்திலே உள்ள கேடகம் என்ன? தேவ வசனம் என்னும் கேடகம். என்ன கேடகம்? தேவ வசனம் என்னும் கேடகம். கேடகம் எதுதான்? தேவ வசனம் தான் கேடகம். அவருடைய வார்த்தைகள் ஒன்றையும் கூட்டக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும், சத்திய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர், தேவ வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இந்த இடத்துல தேவ வசனம் தான் கேடகம். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நடக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேடகம் எத்தனை கேடகம்? இப்ப இது 3வது கேடகம். எத்தனாவது கேடகம்? முதலாவது என்ன? ரட்சிப்பின் கேடகம். இரண்டாவது என்ன? காருண்யம் என்னும் கேடகம். மூன்றாவது என்ன? தேவ வசனம் என்னும் கேடகம். முதலாவது ரட்சிப்பின் கேடகம், இரண்டாவது காருண்யம் என்னும் கேடகம். ரட்சிப்பை ஆண்டவர் தந்து விட்டார். அதற்கு பின்பாக வருகிற போராட்டங்களை தாங்க முடியாதபடி கவலையோடு இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் காருண்யத்தினால் அவனை மீட்டுக் கொள்கிறார், அவனை பாதுகாத்துக் கொள்கிறார். மூன்றாவது தேவ வசனம் என்னும் கேடகம். ரட்சிக்கப்பட்டவன் போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரால் தேற்றப்படுகிறான், தேவ வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறான், அவனுக்கு மூன்றாவது கேடகம் கிடைக்கிறது. கேடகத்தை ஒரு மனுஷன் எத்தனை கேடகம் வைக்க முடியும் சொல்லுங்க? ஒரு மனிதன் ஒரு கையில எத்தனை கேடகம் வைக்க முடியும்? ஒண்ணுதான் வைக்க முடியும். அப்போ எதிர்நாட்டு படையில வந்திருக்காங்கன்னா ஒரு கேடகம் தான் வைக்க முடியும். ஒரு கையில அம்பு இருக்கும், ஈட்டி இருக்கும், பட்டயம் இருக்கும், மற்றொரு கையில கேடகம் இருக்கும். நம்ம சொல்லிட்டோம், முதலாவது ரட்சிப்பின் கேடகம், இரண்டாவது காரணம் என்னும் கேடகம், மூன்றாவது தேவ வசனம் என்னும் கேடகம் சொல்லிட்டோம். இந்த கேடகத்துல எங்க வைக்கிறதுனா அதே கேடகத்தோடு அது இணைந்து கொள்ளும். அல்லேலூயா. மாம்சத்துல ஒரு கேடகத்தோடு மற்றொரு கேடகம் இணைய முடியாது. ஆவிக்குரிய காரியத்திலே நாம் ரட்சிப்பின் கேடகத்தை வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அப்டேட் ஆக என்ன கேடகம் வந்துருது? காருண்யம் என்னும் கேடகம். அதற்கு அடுத்தபடியாக தேவ வசனம் என்னும் கேடகம். நான்காவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகம். இது என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். நான்காவதாக இந்த மூன்றோடு சேர்ந்து என்ன கேடகம் வந்திருது? விசுவாசம் என்னும் கேடகம் வந்திருது. நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். முதல் 3 கேடகம் இருந்தால் தான் 4வது கேடகம் வரும். இதை 2ஆய் பிரிக்க முடியும். முதலாவது கேடகம் என்ன? ரட்சிப்பின் கேடகம்.
தகுதி இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்தி ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார். முதலாவது. இரண்டாவது, காரணம் என்னும் கிடக்கும். நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறேனே, உம்மை நம்பி வந்தேனே, உம்மை அண்டிக் கொண்டேனே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகனே மகளே கலங்காதே என்று சொல்லி தம்முடைய காருண்யத்தினால் நம்மை தேற்றுகிறார். இந்த இரண்டு கிடகத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். மூன்றாவது கிடகம் தேவ வசனம் கிடகம். இது நம்ம வாசிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கிரியை இதுல தான் வருது. மூன்றாவது, நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது மூன்றாவது கேடகம் நம்மோடு சேர்ந்து கொள்கிறது. நான்காவது, ஆண்டவருக்குள்ளாக நாம் விசுவாசமாய் நடக்கும் பொழுது நான்காவது கேடகம் சேரும். முதல் ரெண்டு கேடகம் ஆண்டவராகிய கர்த்தரை நமக்கு தந்துடுறார். மூன்றாவது நான்காவது கேடகம் நம்மை பலப்படுத்துகிறது, பலவானாய் நிறுத்துகிறது, ஆவிக்குரிய போராட்டங்களை ஜெயிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அநேகர் சொல்லும் பொழுது, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், ஆண்டவருடைய காருண்யம் என்னும் கிருபை உனக்கு இருக்கிறது, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார்கள். நிச்சயம் பயப்பட தேவையில்லை. இரண்டு கேடகம் இருக்கிறது. ஆனால் மூன்றாவதாக நமக்கு பலன் வேண்டுமானால் தேவ வசனம் என்னும் கேடகம் வேண்டும். நான்காவதாக விசுவாச கேடகம் வேண்டும். இவையெல்லாம் இருந்தால்தான் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை நிர்மூலமாக்க முடியும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை நிர்மூலமாக்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை வைராக்கியமாய் அறிவிக்க முடியும். பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தத்தை போதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்கு கேடகம் நமக்கு வேண்டும். நான்கு கேடகம் தனித்தனியா இருப்பதல்ல. ஒரு நாள் ஒரு கேடகத்தை வச்சுக்கலாம், அடுத்த நாள் இன்னொரு கேடகத்தை வச்சுக்கலாம் என்பதல்ல. விசுவாசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட பாதையில் இந்த நான்கு கேடகம் சேர்ந்து கொள்ளும் பொழுது பிசாசின் தாக்குதல்களோ மனிதர்களின் தாக்குதல்களோ நம்மை ஜெயிப்பதில்லை. அல்லேலூயா. நான்கு கேடகம் என்னெல்லாம்? ரட்சிப்பின் கேடகம், காருண்யம் என்னும் கேடகம், தேவ வசனம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். இந்த நான்கு கேடகம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்திலே சங்கீதம் 3:3 என்ன சொல்லுகிறார்? என் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார்? அந்த சங்கீதக்காரன் பாடும் பொழுது என் கேடகமும் என்று கர்த்தரை நோக்கி பாடுகிறார். என் கேடகம், ஆண்டவராகிய கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில கேடகமாய் இருந்தபடினால தான் அவன் எப்படி பாடுகிறான்? என் கேடகம். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து நம்ம எப்படி சொல்லணும்? ஆண்டவரே நீர் என்னுடைய, சொல்லுங்க, கேடகமாய் இருக்கிறீர். பயமா இருக்கா? கேடகமாய் இல்லையா ஆண்டவரே? ஆண்டவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார், நம்முடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கும் போது ரட்சிப்பின் கேடகம் நம்மை பாதுகாக்கும். ஆண்டவராகிய கர்த்தரை மீட்டெடுத்த அந்த விசுவாசத்தோடு ஓடும் பொழுது, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்கும் போது, சோர்ந்து போகிற வேளையிலே நாம் கலங்கி போகாமல் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தேற்றுவார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் மீட்டுக் கொள்வார். தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனத்தின் விளக்கம் கொடுப்பார். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு கர்த்தருக்காக எரிய ஆரம்பிக்கும். விசுவாசம் என்னும் கேடகத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை விரோதங்கள், எத்தனை குரோதங்கள், எத்தனை தீங்குகள் வந்தாலும் நம்மை அது ஒன்றும் அணுக முடியாது. விசுவாசம் என்னும் கேடகம் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது பிசாசின் கிரியைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கேடகத்தை பார்த்திருக்கிறோம். இரண்டாவது மகிமை. மகிமை என்பது என்ன? மகிமை என்பது ஆங்கிலத்தில் என்ன? குளோரி. ஆங்கிலத்தில் என்ன? குளோரி. குளோரி என்பதற்கு எதிர்ச்சொல், ஆப்போசிட் வேர்டு என்னன்னா ஷேம், வெட்கம், அவமானம். குளோரி என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? வெட்கம், அவமானம். மகிமை என்பதற்கு எதிர்ச்சொல் வெட்கம், அவமானம். ஆண்டவராகிய கர்த்தரை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே நீர் என்னுடைய மகிமையாயிருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்னுடைய மகிமையாயிருக்கிறீர். மகிமை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மேன்மை, மேன்மை, கனம் என்றார். மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மேன்மை, கனம் என்ற அர்த்தம். மகிமை என்றால் மேன்மை, கனம் என்ற அர்த்தம். அதற்கு எதிர்ச்சொல் வெட்கம், அவமானம் என்ற அர்த்தம். மகிமை என்றால் என்ன அர்த்தம் என்பதை சங்கீதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 49:16-17. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை.
இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. வீட்டின் மகிமை பெருகுது. ஒரு மனிதன் ஐஸ்வர்யனா இருக்கிறான், அவனுடைய வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. வீட்டின் மகிமை, அந்த வீட்டின் கனம், அந்த வீட்டின் பெருமை, அந்த வீட்டின் மேன்மை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவனுடைய புகழ், அவனுடைய கனம், அவனுடைய மேன்மை அவனை பின்பற்றி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியை நம்ம எதுக்காக எடுத்திருக்கிறோம்னா, ஒரு ஐஸ்வர்யவான் மரித்து போகிறதுக்காக நம்ம எடுக்கல. மகிமை என்ற வார்த்தைக்கு விளக்கம் இங்க இருக்கு. அவனுடைய மேன்மை, பெருமை என்ற அர்த்தம், புகழ் என்ற அர்த்தம், கனம் என்ற அர்த்தம். அப்போ சங்கீதம் 3:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு மகிமையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அவர் கனமா இருக்கிறார், நமக்கு அவர் மேன்மையா இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம் மேல் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினால் அது நமக்கு மகிமை. அவர் நம்மோடு கூட இருந்தால் அது நமக்கு மேன்மை. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்காவிட்டால் நமக்கு அது வெட்கம், நமக்கு அவமானம். நம்முடைய வாழ்க்கை அவமானமாய் தான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அவமானங்களை நாம் சந்திக்க நேரிடும். நாம் வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் மேன்மையாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக இடத்துல மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். மகிமை என்பது என்ன? மேன்மை, கனம் என்பது தெளிவாக தெரியும். ஆசரிப்பு கூடாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடிற்று, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கிற்று, கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஏலியின் குமாரர்கள் கர்த்தருடைய பெட்டியை நடத்தி கொண்டு போன பொழுது, பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் நடந்த பொழுது கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று, மகிமை போயிற்று, இஸ்ரவேலின் மேன்மை போயிற்று, இஸ்ரவேலின் கனம் போயிற்று. என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இல்லைன்னா இஸ்ரவேலின் மகிமை போயிற்று. எந்த மனிதனுக்குள்ளே தேவ பிரசன்னம் இல்லையோ அவனுடைய மகிமை அவனை விட்டு போய்விட்டது. புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பெட்டி இல்லைன்னா மகிமை விளங்கிடுச்சு. இன்றைக்கு தேவ பிரசன்னம் இல்லைன்னா மகிமை விளங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப தேவ பிரசன்னத்தோடு நாம இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிரசன்னம் உள்ளவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஓடுவார்கள். கர்த்தர் தான் ஜீவன் என்று ஓடுவார்கள். கடந்த நாளிலே ஒரு வயதான அம்மா எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. பலவீனத்தோடு இருக்கிறேன், நான் இருக்கிறத விட சாகிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச விட்டு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கதையா சொன்னாங்க. என் உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பலவீனம் இருக்கு, சோர்வு இருக்கு, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், ஆண்டவரை தான் நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி எனக்கு சரியாக மாட்டேங்குதுன்னு கேட்கிறாங்க. வயதாகியும் அவர்களுக்கு மீண்டும் சரியாகணுங்கிற எண்ணம் இருக்குது. எண்ணம் இருப்பது தவறில்லை. ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? நான் இருக்கிறத விட சாகலாம் அப்படிங்கிற வார்த்தை வருது. நான் கேட்டுட்டு பதிலாக அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொன்னேன். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னார். நீங்க சொன்னதாமா அவர் சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இருக்கிறத விட சாகலான்னு சொல்றீங்க. பவுலும் அதை தான் சொன்னாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னார். என்ன சொன்னாரு? நான் இந்த பூமியில இருந்தா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படி, ஜெபிக்கும்படி, ஆலோசனை சொல்லும்படி நான் பூமியில இருக்கிறேன். நான் மரித்தால் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட சந்தோஷமா இருக்க போகிறேன். இந்த பூமியில இருக்கணுமா பரலோகத்துக்கு போகணுமான்னு எனக்கு தெரியல. நான் இந்த பூமியில கொஞ்ச நாள் இருந்தா இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பேன். நான் எடுத்துக்கொள்ளப்பட்டால், நான் மரித்தால் நான் ஆண்டவராகிய இயேசுவோடு இருப்பேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நாம் இருந்தாலும் ஓகே தான், நான் பரலோகத்துக்கு போனாலும் ஓகே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பவுலோட ஸ்டேட்மெண்ட். இது கர்த்தருடைய பிரசன்னம் யார் மேல இருக்கிறதோ அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இந்த உலகம் நிரந்தரம், கட்டடம் நிரந்தரம், நான் இங்கதான் இருப்பேன், ஆண்டாண்டு காலமா இங்கதான் வாழ்வேன், எத்தனை வயசானாலும் இப்படிதான் இருப்பேன் நினைப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 80 வயது ஆகிறது. அவன் நினைக்கிறான், நான் இன்னும் வீட்டை பெரிதாய் கட்டுவேன், இன்னும் இங்குதான் குடியிருப்பேன், என் பேரப்பிள்ளைகளை பார்ப்பேன், சந்தோஷமா என்னுடைய வேலைகளை நானே செய்து கொள்ள என்று நினைக்கிறான். அவனுக்கு 100 வயதானாலும் 120 வயது பூமியில வாழ்ந்தாலும் அவன் நான் மரிப்பேன் என்று நினைப்பதில்லை. ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் அவனுக்குள்ள இல்லை. தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு
ஆதாயம். பூமியில இருந்தா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா ஜெபித்துக் கொண்டிருப்பேன். வயதாகிவிட்டது, எப்படி உம்மோடு தான் வரப்போகிறேன். பூமியில இருக்கிற நாட்களிலே மற்றவர்களுக்கு உதவியாக நான் ஜெபிப்பேன். இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் உம்மோடு வந்து விடுவேன். தேவ பிரசன்னத்தோடு உம்மோடு வந்துடுவேன். ஆண்டவரே, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தானே நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறவர்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். நான் இருந்து எதுக்கு சாகணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு உலக ஆசை. நான் இனி எனக்கு பலன் உண்டாகணும், என்னுடைய வேலையை நானே செய்யணும், நான் முன்னாடி எப்படி கடைக்கு போய் பொருள் வாங்கணும் அதே போல வாங்கணும், முன்னாடி எப்படி பலத்தோடு இருந்தாலும் அப்படியே இருக்கணும். நான் இப்ப கட்டி இருக்கிற பார்த்து பார்த்து கட்டி இருக்கிற வீட்டுல ஆண்டாண்டு காலமா நான் வாழணும், இன்னும் வசதியா வாழணும், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கணும், தலைமுறை தலைமுறையாய் வருகிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற உலக ஆசை உங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் அது நடக்காத பட்சத்திலே நீங்கள் பலவீனப்படும் பொழுது நான் இருக்கிறது ஒரு சாகலான்னு சொல்றீங்க. ஆனா இந்த பூமி நிரந்தரம் அல்ல என்று நினைப்பீர்களானால் நிச்சயமாக நீங்க அப்படி சொல்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் அதேதான். இந்த பூமி தான் நிரந்தரம் என்று நினைக்கிறவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் கர்த்தரை துதிச்சேனே, கர்த்தரை ஆராதிக்கிறேனே, எனக்கு நன்மை வர மாட்டேங்குது. இவ்வளவு நாள் கர்த்தரை தேடினேனே, ஆண்டவர் இரக்கம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் அன்பு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் வாழ்க்கையில பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? ஆண்டவருக்கு சக்தி இல்லையா என்றெல்லாம் கேட்கிறார்கள். யார் கேட்கிறாங்க? தேவ பிரசனம் இல்லாதவர்கள். தேவ பிரசனம் ஒண்ணே சொல்லுவாங்க, தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நான் ஜீவனோடு இருந்தால் பூமியிலே அது பிரயோஜனமா இருக்கும், நான் மறைத்தாலும் அது எனக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும், அதுவும் எனக்கு ஆதாயம் தான், எதுவும் எனக்கு இழப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என் கேடகம், எனக்கு பாதுகாப்பா நீங்க இருக்கீங்க. ஆண்டவரே, ரட்சிப்பின் கேடகம், காருண்யம் என்னும் கேடகம், வேத வசனம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். ஆண்டவரே, நீர் மகிமையாயிருக்கிறீர். ஒரு மனிதனுக்கு மேன்மை கனம் அவனுடைய பணமாயிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பத்தில் புகழ் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படியல்ல ஆண்டவரே, எங்களுக்கு மகிமை நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய செல்வம் அழிந்து போகும், எங்களுடைய புகழ் அழிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு எங்களோடு கூட எப்போதும் இருப்பீர். நீர்தான் எங்கள் மகிமை ஆண்டவரே, நீர்தான் எங்கள் மேன்மை ஆண்டவரே, நீர்தான் எங்கள் கனம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அது கனமாய் இருக்கும், அதுதான் மகிமை. அல்லேலூயா. மகிமை என்பதன் அர்த்தம் இதுதான். ஜெபிக்கும் போது அநேக வேளையில சொல்றோம், என் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். மகிமைன்னு சொல்லும்போது நம்ம உணரணும், அவர் தான் என் மகிமை. ஆண்டவராகிய இயேசு என்னோடு இருந்தால்தான் எனக்கு மகிமை, எனக்கு மேன்மை. அப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் நமக்கு மேன்மை. ஆண்டவராகிய இயேசு நம்ம கூட இருந்தாதான் நமக்கு மேன்மை, அவர் இல்லைன்னு நமக்கு மேன்மை இல்லை, நாம் வெட்கப்பட்டு போவோம். மூன்றாவது காரியம் என்ன? மூன்றாவது துணை தலைப்பு, என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறேன், என் தலையை நிமிரச் செய்கிறவராக இருக்கிறேன். பல இடங்களிலே தலை குனிந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பிறந்த இடத்திலே, பிறந்த ஊரிலே, கிராமத்திலே, சபையிலே, எந்த இடத்துலனாலும் சரி தலை நிமிர முடியாதபடிக்கு குனிந்திருக்கிற நிலைமை உண்டாகலாம். ஜீவனோடு வாழக்கூட முடியாத அளவுக்குள்ள போராட்டங்கள் வரலாம், அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. வேதத்துல முழுசும் வாசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமா இருந்தவங்க, அவங்க சோர்ந்து போன மாதிரி தெரியலாம், அவங்க வெட்கப்பட்டு போன மாதிரி தெரியலாம், ஆனா அவங்க வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளிலே அவர்கள் தலையை உயர்த்தினார். நாம் 3 சம்பவங்களை பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்துக்கு அனுப்பி
என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறார். அவர்கள் சகோதரர்கள் எகிப்து தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. யோசேப்புக்கு அநேக துரோகங்களை செய்திருக்கிறார்கள், கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். இதன் மத்தியிலே அவர்கள் கலங்கி போயிருக்கும் பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், நான் எகிப்து தேசத்திலே வந்தது நல்லது, பஞ்சத்தினால் நாம் மடிந்து போயிருப்போம், நம்முடைய தலைமுறைகள் எதுவும் வந்திருக்க முடியாது, எல்லாரும் மரித்து போயிருப்போம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வந்தார். நீங்கள் விற்று போட்டதினால் கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசத்திலே விற்று போட்டு விட்டோமே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆண்டவராகிய கர்த்தர் தான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்திலே யோசேப்பின் தலையை உயர்த்தி இருக்கிறார். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், பார்வோனுக்கு தகப்பனாக என்னை வைத்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்வோன் யோசேப்பின் ஆலோசனை கேட்டுதான் செயல்படுகிறான். அப்போ அந்த தேசத்திலே அவனுடைய தலையை ஆண்டவராகிய கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய தலையை கண்டிப்பாக ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துவார் என்பதற்கு அடையாளமாக யோசேப்பிடத்திலே உள்ள குணாதிசயத்திலே ஒரு 5 காரியங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வசன அடிப்படையிலே நான் சொல்லவில்லை. ஏற்கனவே யோசேப்பை குறித்து அநேக காரியங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். 5 காரியங்கள். முதலாவது, யோசேப்பு உண்மையுள்ளவன். யோசேப்பு எப்படிப்பட்டவன்? உண்மையுள்ளவன். தன்னுடைய தகப்பனாரிடத்தில் உண்மையாயிருந்தான். தன்னுடைய சகோதரர்கள் செய்த தவறை, துரோகத்தை தகப்பனார் இடத்துல போய் சொல்லுகிற உண்மையுள்ளவனாயிருந்தான் யோசேப்பு. சகோதரர்கள் தகப்பனுக்கு விரோதமாக துரோகம் செய்யறாங்க, தவறு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க. இதை கொண்டு போய் யாருக்கு சொல்லுகிறான்? தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லுகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையுள்ளவனாய் பிறந்த நாள் முதற்கொண்டு இருக்கிறவன் யார்? யோசேப்பு. முதலாவதாகவன் யார்? உண்மையுள்ளவன். இரண்டாவதாக பொறுமையுள்ளவன். அவன் பொறுமையுள்ளவனாய் இருக்கிறான். எப்படி பொறுமை? அவனை குழியில தூக்கி போடுகிறான். குழியில தூக்கி போடும்போது பொறுமையா இருக்கிறான். அவனை இஸ்மவேலர் கையில விற்று போடுகிறாங்க, அப்போதும் பொறுமையா இருக்கிறான். போத்திபார் வீட்டிலே அடிமையா இருக்கிறான், அங்கும் பொறுமையா இருக்கிறான். சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான், செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் இருக்கிறான், அங்கும் பொறுமையா இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. முதலாவது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இரண்டாவது அவன் பொறுமையுள்ளவன். பொறுமையுள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய சகோதரருக்கு விரோதமாய் எழும்பல, அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும் எழும்பல, அவன் பொறுமையுள்ளவனாய் இருந்தான். மூன்றாவதாக அவன் பரிசுத்தம் உள்ளவன். போத்திபார் வீட்டிலே போத்திபாரின் மனைவி யோசேப்போடு தவறாயிருக்க நினைக்கும் பொழுது அவன் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு வெளியே ஓடி போனான். அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஆண்டவராகிய கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன், நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். அவன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான். அந்த பரிசுத்தம் உள்ளவனை ஆண்டவராகிய கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? உண்மையுள்ளவன். இரண்டாவது பொறுமையுள்ளவன். மூன்றாவது பரிசுத்தம் உள்ளவன். நான்காவது அவன் தாழ்மை உள்ளவன். பார்வோன் இடத்துல கொண்டு விட்டிருக்கும் பொழுது சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொல்லுகிறவனாமே என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. நான் அல்ல, கர்த்தரே அருளி செய்வார். நம்ம பார்த்து சொல்றாங்கன்னா, நீங்க இதை செஞ்சீங்களா? நான் அல்ல, கர்த்தருடைய கிருபையால் இதை செய்கிறேன், கர்த்தருடைய கிருபையால் இதை சொல்லுகிறேன், என்னுடைய திறமையினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால். அல்லேலூயா. அவன் தாழ்மை உள்ளவன். ஐந்தாவதாக அன்புள்ளவன். சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் பகைத்தாலும், துரோகம் பண்ணினாலும், விரோதம் பண்ணினாலும், கொல்லும்படி நினைத்தாலும், வெற்றி போட்டாலும் அவர்கள் மேல் பகையோடு அல்ல, அன்போடு இருந்தான். அவன் அன்புள்ளவன். யாரெல்லாம் இந்த குணாதிசயத்தோடு இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 5 காரியங்கள் என்னெல்லாம்? உண்மையுள்ளவன், பொறுமையுள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், தாழ்மையுள்ளவன், அன்புள்ளவன். இந்த குணாதிசயம் நமக்கு இருந்ததுன்னா நாம் இப்ப வெட்கப்பட்டு கொண்டிருப்போமானால் பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய தலையை நிமிர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த 5 காரியங்களை இருக்குதான் பார்த்து கொள்ளணும். இந்த 5 காரியம் நம்மகிட்ட இல்லாம ஆண்டவரின் தலை உயர்த்துவார், ஆண்டவரின் தலை உயர்த்துவார், நிச்சயமா நம்ம வெட்கப்பட்டு தான் போவோம். ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்த முடியாது. இந்த 5 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வேணும். மறுபடியும் சொல்லலாம், என்னன்னு?
உண்மையுள்ளவன், பொறுமையுள்ளவன், பரிசுத்தமுள்ளவன், தாழ்மையுள்ளவன், அன்புள்ளவன். 5 காரியங்கள். இதிலே கவனமாயிருங்கள், வாசித்து பாருங்கள், தியானியுங்கள், அதன்படி நடங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28-29 வசனம். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னான். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அந்த இடத்துல அவனுடைய தலையை வெட்கப்படுத்தும்படியான காரியங்கள் வருகிறது. அவன் மந்தையை மேய்க்கிற இடத்தில் இருக்கிறான். அவனுடைய தகப்பனாராகிய ஈசா என்ன சொல்லுகிறார்? சகோதரர்களை பார்த்து வா, ராணுவத்தில் வேலை பார்க்கிற உன்னுடைய அண்ணன்மார்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிற இடத்திலே கோலியாத் ஆண்டவராகிய கர்த்தரை தூஷித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல இவன் வருகிறான், வைராக்கியத்தோடு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே இவனை வெட்கப்படுத்தும்படியான செயல் நடக்கிறது. என்ன சொல்லுகிறாங்க? நீ வனாந்தரத்தில் கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? முதல்ல போய் அந்த வேலையை பாரு, உனக்கு இது வேலை இல்லை என்று சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் ரட்சித்ததற்கு முகாந்திரம் இல்லையா? இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே, முகாந்திரம் இல்லையா? நாம் வீணாகவா கர்த்தரை ஆராதிக்கிறோம்? வீணாகவா தொழுது கொள்கிறோம்? இல்லவே இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தலை நிமிரச் செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையிலே உள்ள காரியங்கள் 5 காரியங்களை நான் சொல்லுகிறேன். வேத வசனங்கள் முழுவதையும் வாசித்து காட்ட நேரமில்லை. அதையெல்லாம் ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். தாவீது என்ற தலைப்பில் நாம் தியானித்திருக்கிறோம். சுருக்கமாக 5 காரியங்களை பார்க்க போகிறோம். தாவீது உண்மையுள்ளவன். தாவீது உண்மையுள்ளவன். அப்படி எப்படி இருந்தான்னா, ஆடுகளிலே உண்மையாக இருந்தான். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஆடுகளை பிடித்துக் கொள்ளும்படி வந்தது. அந்த இடத்திலே தன்னுடைய ஜீவனையும் பாராமல் சிங்கத்தை கொன்று ஆட்டை தப்ப வைத்தான். மற்றொரு முறை கரடி வந்தது, ஆடுகளை காப்பாற்றும்படிக்கு அந்த கரடியை கொன்று போட்டான். சிங்கமும் கரடியும் மிகவும் கொடூரமான மிருகம். அதன் மத்தியிலே வாலிபனாயிருந்த தாவீது வைராக்கியத்தோடு அந்த இடத்துல உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே, ஆடுகளை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தபடினாலே அவன் சிங்கத்தையும் கரடியும் கிழித்து போட்டான். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் ஜெபிக்கிறவன். தாவீது ராஜா ஜெபிக்கிறவர். வேதத்திலே பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே சங்கீத வசனம், சங்கீதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. தாவீது தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றிருந்தான். தாவீது சொன்ன அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்போ அவன் ஜெபிக்கிறவன். ஜெபித்தபடினால் தான் தாவீது சொன்ன பாடல்கள், பாடிய பாடல்கள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்களாய் மாறியது. அல்லேலூயா. நாமும் ஜெபத்தோடு நாம் செய்கிற காரியத்திலே கர்த்தர் பிரியமாயிருப்பார். மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவன். மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவன். ஆண்டோடைய வார்த்தையை அவன் நேசித்ததுனால தான் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்யும்படிக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்யும்படிக்கு என்று சொல்லுகிறான். ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியம். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியம் இருந்தபடினால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. நான்காவதாக துதிக்கிறவன். சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் தினமும் 7 முறை துதிக்கிறேன்னு சொல்லுகிறான். தினமும் எத்தனை முறை துதிக்கிறாரு? 7 முறை. ராஜாவாக இருந்த தாவீதுக்கு 7 முறை துதிப்பதற்கு நேரம் கிடைக்கிறது. ஆனால் ராஜாவை விட பெரிய பொறுப்பில் இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை விட பெரிய பொறுப்பில் இருக்கிறோமா? ராஜாவை விட பெரிய பொறுப்பில் இருக்கிறோம்.
ராஜாவுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும். அதின் மத்தியிலே 7 முறை கர்த்தரை துதித்திருக்கிறார் தாவீது. நாம் எத்தனை முறை துதிக்கிறோம் என்பதை உணர்ந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரியமாயிருப்பார். ஐந்தாவதாக துன்பங்களை சகிக்கிறோம். ஐந்தாவதாக என்ன? துன்பங்களை சகிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. ஒரு துன்பமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை சகிக்க கூடாத அளவுக்கு சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் அவன் துன்பங்களை சகிக்கிறான். சவுல் மூலமாய் பிரச்சனைகள் வந்தது, நாட்டை விட்டு ஓடி காட்டிலே அலைந்தான். தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் மூலமாய் பிரச்சனை வந்தது, காட்டிலே ஓடிக்கொண்டிருந்தான். துன்பங்களை சகித்தான். ஆண்டவராகிய கர்த்தர் நடத்தினார். துன்பத்தின் மத்தியிலே அது அவனுக்கு ஒரு அனுபவமாயிருந்தது. துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவராகிய கர்த்தரை பிடித்துக் கொண்டான். அந்த இடத்துல பாடல்களை பாடினான். அவன் துன்பத்தின் மத்தியிலே என்ன பாடல்களை பாடினானோ, எந்த வசனத்தை வாசித்தானோ, அது இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற சங்கீதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்ததை அப்படியே சங்கீதத்திலே அவன் எழுதியிருக்கிறான். இன்றைக்கு உடைந்து போயிருக்கிற உள்ளங்களை தேற்றும்படி அது இருக்கிறது. அல்லேலூயா. நாம் துன்பங்களை சகிக்கிறோமா, அதிலே ஒரு அனுபவம் உண்டாகும். அந்த அனுபவத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும். அந்த அனுபவத்தோடு சேர்த்து கர்த்தருடைய வார்த்தை நாம் சொல்லும் பொழுது அது அநேகருடைய காயங்களை ஆற்றக்கூடியதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பம் உண்டாயிருக்கா, பிரச்சனை உண்டாயிருக்கா, கலங்காதீங்க. பிரச்சனையோடு துன்பத்தோடு இருக்கிற அநேகருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆமென். அப்போ இவனிடத்துல 5 குணாதிசயம் இருக்குது. என்னெல்லாம்? உண்மையுள்ளவன், ஆடுகள் விஷயத்தில் உண்மையாக இருந்தான், சிங்கத்தையும் கரடையும் கிழித்து போட்டான். இரண்டாவதாக அவன் செபிக்கிறவன், நாம் செபிக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து வாசிக்க வேண்டும். நான்காவது நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது துன்பங்களை சகிக்க வேண்டும். துன்பங்களை இன்பமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போ தலையை உயர்த்துகிற கர்த்தர் என்ற மூன்றாவது துணை தலைப்பிலே யோசேப்பை குறித்து பார்த்திருக்கிறோம், தாவீதை குறித்து பார்த்திருக்கிறோம். இவர்கள் 2 பேரின் குணாதிசயத்தை பார்த்திருக்கிறோம். நாம் அதே குணாதிசயத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நம்முடைய தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக தீர்க்கதரிசி ஒருவனின் மனைவி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்க ஆரம்பிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து பேசுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஊழியக்காரரே, என்னுடைய கணவர் யாரா இருந்தார்? தீர்க்கதரிசியா இருந்தார், ஊழியக்காரராக இருந்தார். நாங்கள் கடைசி நாட்களிலே அவருடைய பலவீனப்பட்டிருக்கும் பொழுது என்ன பண்ணோம்? கடன் வாங்கிட்டோம். இப்போ கடன் அதிகமாயிருச்சு, கடன் கொடுக்க வழி இல்லை. அதனால எனக்கு இருக்கிற 2 குமாரர்களையும் பிடித்து கொண்டு போகும்படி, அடிமைகளாக கொண்டு போகும்படி கடன்காரன் அடிக்கடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். சீக்கிரத்திலே அவர்களை அடிமையாக்கி கொள்ள போகிறான். என் வாழ்க்கையே பிரச்சனையிலே முடிகிறது. என்னுடைய கணவனார் ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, பலவீனப்பட்டிருக்கும் பொழுது எல்லாம் செலவாகி போச்சு. கடன் வாங்கி செலவு பண்ணிட்டோம். இப்போ கடன்காரங்களாகிட்டோம். கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமையை கொண்டு போகிறான். நான் தனித்து நிற்கிறேன் என்று சொல்லி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி வேதனையோடு இருக்கிற வேளையிலே எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அந்த பெண் சொல்லுகிறான். எலிசா சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எலிசா சொல்லுகிற காரியத்தையும் தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களையும் 2 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். போதும், வேற ஒன்றும் இல்லைங்கிறான். எலிசா அந்த பெண்ணை பார்த்து, அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை பார்த்து கேட்கிறான், உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வேற ஒண்ணுமே என் வீட்டில் இல்லை.
கடன் சுமையினால் வேற எதுவும் என்கிட்ட இல்லை, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்லுகிற காரியம் என்ன? தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, என்ன பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்துல என்ன இருக்குது இல்லையா, அதை மற்ற பாத்திரங்களே வார்த்து வை. அண்டை வீட்டிலிருந்து அந்த பாத்திரத்தை வாங்கி வந்து அதிலே வார்த்து வை. அதிலே முழுவதும் நிரப்பப்படும் பொழுது அந்த பாத்திரத்துள்ள எண்ணெய் விற்று காசாக்கி. நல்லா புரிஞ்சுக்கிடணும், இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய். பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணு, இந்த பாத்திரத்தில் உள்ளதை எடுத்து அதில் ஊத்து, அதையெல்லாம் நிரப்பப்படும். அதையெல்லாம் நிரம்பின உடனே அந்த பாத்திரத்துல எண்ணெய் விற்று உன் கடனை அடைத்துக் கொள்ளுன்னு சொல்லு. அந்த பெண் அப்படியே விசுவாசிக்கிறாள். ஏன் தெரியுமா? அவள் விசுவாசமாயிருந்த பெண். அல்லேலூயா. விசுவாசமாயிருந்ததுனாலதான் பிரச்சனையின் மத்தியிலே அவள் தற்கொலை எண்ணத்தில் இல்லை. நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஊழியக்காரத்தில் கேட்கிறாள், வாழ வழியில என்ன செய்யலாம் என்று கேட்கிறாள். அந்த இடத்திலே ஊழியக்காரன் சொன்ன ஆலோசனை அப்படியே கேட்கிறான். ஏன் தெரியுமா? அவள் ஊழியக்காரன் மனைவியா இருந்தாள். ஊழியக்காரன் மனைவியா இருந்தவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசமா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறவர்கள், பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள். எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஊழியர்கள் சொல்லும் பொழுது அப்படியே ஆமென் என்றும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையா இருக்கிறேனே, என்னிடத்தில் ஒரு விட என்னதான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும், இது எப்படி என் வாழ்க்கையை நடத்தும் அப்படின்னு கேள்வி கேட்கல. விசுவாசத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு போய், ஊழியக்காரத்திலிருந்து வீட்டுக்கு போய் என்ன பண்றா, பக்கத்து வீட்டுல போய் பாத்திரங்களை வாங்கி வர சொல்லுகிறார். வாங்கி வர சொல்லி அரை கதவை பூட்டி அதன் பின்பாக அதை ஊற்றுகிறார்கள். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? பிரச்சனை மத்தியிலே இதற்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. கணவன் மரித்து போனான், கடன் பிரச்சனை அதிகமாகி விட்டது, பிள்ளைகள் அடிமையாக போகிறார்கள், வாழ்க்கையில் நான் தனியாக நிற்க போகிறேன். இந்த போராட்டத்தின் மத்தியிலே நான் என்ன செய்ய முடியும்? இந்த கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியணும். பிள்ளைகளை தான் பாத்திரம் வாங்கி வர சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் பக்கத்து வீட்டுல போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வராங்க. அந்த பிள்ளைகள் ஒரு வீட்டுல போறாங்க, பெரிய குண்டு பாத்திரத்தை ஒருத்தர் வாங்கிட்டு வரான், இன்னொரு பையன் அகல பாத்திரத்தை வாங்கிட்டு வரான், இன்னொரு பையன் இட்லி சட்டி தூக்கிட்டு வரான். அப்போ ரெண்டு பசங்களும் ஒரு வீட்டுல போயிட்டு எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு வீடா மாறி மாறி கேட்கிறாங்க. நிறைய பாத்திரம் வந்துருச்சு. அந்த பாத்திரத்தை வெறும் பாத்திரமாய் கொண்டு வந்தது யாரு? அவங்க 2 குமாரர்கள். வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, மீதி எல்லாம் வெறும் பாத்திரமா தான் இருக்கு. அந்த அகல பாத்திரம், குண்டு பாத்திரம், இது எல்லாம் அந்த பசங்க தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு யார் யார் வீட்டுல என்ன பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு நல்லா தெரியும். அது வெறுமையான பாத்திரம்னு தெரியும். தான் வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு குடம் என்னன்னு தெரியும். தன்னுடைய வீட்டின் சூழ்நிலை தெரியும். இதே போல இன்றைக்கு வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு வீட்டின் நிலைமை தெரிய வேண்டும். அதுக்காக வீட்டில் உள்ள கஷ்டத்தை சொல்லி சொல்லி பிள்ளைகளை பாரத்தில் அமைத்து விடக்கூடாது. ஆனா வீட்டில் உள்ள நிலைமை தெரியணும். நிலைமை தெரியும் பொழுது வீட்டின் சூழ்நிலைக்காக பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் பாத்திரம்னு தெரியும், ஒன்றும் இல்லைன்னு தெரியும், அடிமையாய் போக போகிறோம் தெரியும். இந்த வேளையிலே அறையை பூட்டி கொண்டு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு முறை எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, என்ன செய்யறது? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஊழியக்காரங்கிட்ட போயிருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு தான் கேட்காங்க, தவிர ஊழியக்காரர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கல. அந்த ஊழியக்காரரும் நான் உனக்கு பணம் தரேன், உதவி தரேன்னு சொல்லல. ஒருவேளை எலிசா தன்னுடைய ஊழியத்திலே வந்த காணிக்கையில ஒரு பகுதியை அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தாலும் அது தீர்வாய் இருக்காது. இல்லை என்றால் ஒரு பணக்கார ஒரு மனிதனிடத்திலே
கொஞ்சம் பணத்தை வாங்கி கடன் அடைக்கும்படியா இப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், நன்றாக ஊழியம் பண்ணாரு, பலவீனப்பட்டு மரித்து போனார், கடன் பிரச்சனையில அந்த குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று சொல்லி பணத்தை வாங்கி அடைத்தாலும் இந்த குடும்பத்தினருக்கு உணர்வு வந்திருக்காது. இந்த குடும்பத்தினர் கர்த்தருக்காக பிரகாசித்திருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு வழியிலே பணம் வந்தது என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் எலிசா சொல்லும்போது சொல்லுகிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீ எங்க வேலை பார்க்கிற? நான் கூலி வேலை பார்க்கிறேன். என்ன பண்ற? நான் காய்கறி வியாபாரம் பண்ணுகிறேன். என்ன பண்ணுகிறேன்? உன் நிறுவனத்துல வேலை செய்யறேன். என்ன பண்ணுகிறேன்? நான் ஒரு செக்யூரிட்டியா இருக்கிறேன். நீ என்ன பண்ணுகிறாய்? நீ என்ன தொழில் பண்ணுகிறாயோ பரவாயில்ல, நீ பண்ணுகிற தொழிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உன் வீட்டுல என்ன இருக்கு? ஒரு கூட என்னதான் இருக்கு? அந்த எண்ணெய் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். ஊழியக்காரங்க நன்மை வருமா? நன்மை வரும். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். பேதுரும் யோவானும் அலங்கார வாசலிலே போய் கொண்டிருக்கும் பொழுது, தேவாலய வாசலிலே போன பொழுது அந்த சப்பானி கேட்கிறான், எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. அதே போலதான் ஊழியக்காரர்கள் செய்ய முடியும். ஊழியக்காரர்கள் கொடுத்து விசுவாசிகளுக்கு நிறைய போவதில்லை, ஆனால் ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். ஊழியர்களுக்கும் ஊழியத்துக்கும் சந்திக்கும்படியான பணத்தை ஆண்டவர் உங்கள் மூலமே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, நம்பி போயிட்டாங்க, ஜெபிக்கிறாங்க, அறை வீட்டை பூட்டி கொண்டாங்க, பிள்ளைகள் அழுகிறாங்க, அப்பா இழந்துட்டாங்க, இப்ப அடிமையாக போகிறாங்க. அந்த நேரத்தில் அழுது செபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அறை வீட்டை பூட்டி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அறை வீட்டை பூட்டி செபிப்பது என்ற அர்த்தம். ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு, ஆண்டவரே எங்களிடத்தில் இருப்பது ஒரு குடம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். செபித்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அந்த பாத்திரத்திலிருந்து அந்த பெண் செபித்துக் கொண்டே ஊற்றுகிறாள். பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கிட்டு வந்த எல்லா பாத்திரமும் நிரம்புகிறது. அவர் சொல்லுகிறாள், இன்னொரு பாத்திரம் எடுத்துருவான்னு சொல்லும் பொழுது பாத்திரம் வேற இல்லை, எல்லா பாத்திரத்தையும் வாங்கி வந்தாச்சு, எல்லா பாத்திரமும் நிறைந்து விட்டது என்று சொன்ன பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அந்த எண்ணெய் விற்று கடனை அடைத்தார்கள், கர்த்தருக்காய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. 7ஆம் வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் உன் கடனை தீர்த்து மீததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எலிசா சொல்லுகிறார், என்ன பண்ணுங்க? அந்த எண்ணெய் விற்று காசாக்கி நீங்க வாழுங்கன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல எலிசா அவங்க வீட்டுக்கே போகல, ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறாரு. சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அந்த அம்மா அனுப்பி விட்ட ஒரு தூங்கல, ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அந்த பெண்ணும் 2 குமாரர்களும் ஜெபித்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதம் செய்தார். இதே போல யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளோடு குடும்ப ஜெபம் பண்ணுகிறார்களோ, அறை வீட்டை கூட்டிக் கொண்டு நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறார்களோ, கடன் பிரச்சனை மாறும். வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது மாறும். ஆண்டவராகிய கர்த்தர் அதை மாற்றுவார். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. எலிசா பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, கடன் பிரச்சனை இருக்கு, வந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன பாத்திரம் இருக்கு, என்ன பாத்திரத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த எண்ணெயை தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் வாங்கன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? எலிசா சொல்லிட்டாரு, நீ போய் அதை செய், நீ செய்தாதான் ஆசீர்வாதம். எலிசா அந்த வீட்டுல போய் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணல, அந்த வீட்டுக்காரருக்கா ஜெபம் பண்ணல. இன்னைக்கு ஒரு சிலர் கஷ்டத்தின் மத்தியில கூப்பிடும் பொழுது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கஷ்டப்பட்ட வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றது. ஆண்டவரே கடன் பிரச்சனையை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றுங்கன்னு விசுவாசி வீடுகளில் ஊழியர்கள் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அவர்களுக்காய் சபையிலிருந்து ஜெபித்தால் போதும். தேவையான நேரங்கள் அவர்களை சந்தித்தால் போதும். பல மணி நேரங்கள் அறையை பூட்டி கொண்டு ஜெபிக்க வேண்டாம். அறையை பூட்டி கொண்டு ஜெபிப்பது என்பது ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமாய் ஜெபிப்பது என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு எலிசா போக வேண்டிய அவசியம் இல்ல. எலிசாவை நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் நீங்க வந்து ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம் நடக்கும். இல்ல, நீங்கள் உணர்ந்தாதான் ஆசீர்வாதம் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, விசுவாசிகளே நன்றாய் கவனியுங்கள். ஊழியக்காரர் கூப்பிட்டு வந்து ஜெபிச்சாத நடக்க நினைக்காதீங்க. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்க, அவர் சர்ச்சில் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார். நீங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பியுங்கள், போராட்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், உபத்திரவங்கள் மாறும். ஆண்டவர் விசாலத்தை உண்டு பண்ணுவார். வெட்கி போய் குனிந்து போய் அவமானப்பட்டு கூனி குறுகி இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் தலையை நிமிரச் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தலையை நிமிரச் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் ஒருவருடைய மனைவி எப்படி விசுவாசமாய் ஜெபித்தாலும் அதே போல நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா விஷயத்துக்கும் ஊழியக்காரங்க வரணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் நமக்காய் ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க. நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபம் இருக்கிற வீட்டில் பிரச்சனைகள் மாறும். குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது போராட்டங்கள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்களும் பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய மகிமையாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்முடைய கேடகம். என்ன கேடகம்லாம் இருக்கு? ரட்சிப்பின் கேடகம், காருண்யம் என்னும் கேடகம், தேவ வசனம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். இந்த 4 கேடகத்தை பிடித்துக் கொள்வோம். பிசாசும் எந்த துஷ்ட மனிதர்களும் நம்மை ஜெயிப்பதில்லை. இரண்டாவதாக மகிமை. மகிமை என்பதின் எதிர்ச்சொல் என்ன? வெட்கம், அவமானம். ஆண்டவராகிய கர்த்தர் நம் மேல் இருக்கும்போது வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் இடமில்லை. அவர் நம் மேல் இருப்பார். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். நாம் பரலோக ராஜ்யம் பரியந்தம் அவரோடு கூட இணைந்திருப்போம். அவருக்குள்ளாய் இருந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். மூன்றாவது, நம்முடைய தலையை உயர்த்துகிற கர்த்தர். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தான். 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். என்னெல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில? உண்மையுள்ளவன், பொறுமையுள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், தாழ்மை உள்ளவன், அன்புள்ளவன். ஆண்டவராகிய கர்த்தர் அவனை உயர்த்தினார். இந்த குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையில் உள்ள குணாதிசயங்கள்: உண்மையுள்ளவன், ஜெபிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவன், துதிக்கிறவன், துன்பங்களை சகிக்கிறவன். மூன்றாவதாக தீர்க்கதரிசி ஒருவனின் மனைவி. அவன் எலிசாவிடத்தில் வருகிறாள். அவனுடைய புருஷன் இறந்து போனான். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடன் வாங்கினவன் அவர்களை அடிமையாய் கொள்ள வருகிறான். இந்த வேளையிலே எலிசா சொல்லுகிறபடி நடக்கிறார்கள். உண்மையாய் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். அவர்கள் செய்கிற வருமானம், அவர்கள் இடத்தில் இருக்கிறதை கொண்டு, அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டே கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, கூடி வந்திருக்கிற தேவஜனமே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் விசுவாசமாய் இருக்கிறீர்களோ, குடும்ப ஜெபம் பண்ணுகிறோமோ, தன்னை அர்ப்பணிக்கிறோமோ, அறை வீட்டை பூட்டி ஆண்டவரே என் தலையை உயர்த்துகிற கர்த்தர் நீர் என்று விசுவாசமாய் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். அவரே நம்முடைய கேடகம், அவரே நம்முடைய மகிமை, அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வாரத்தின் 1ஆம் நாளிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்கள் கேடகமாயிருக்கிறீர், நீரே எங்கள் மகிமையாயிருக்கிறீர், நீரே எங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சில வேளைகளில் வெட்க